வெல்கம் டு ரெஸ்லிங் ரிமைஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அண்ட் ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் செத் ராலின்ஸ் வர்சஸ் சிஎம் பங்கான மேட்ச்சில் அண்ட் யார் தான் வின்னாவா அண்ட் நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக்டவுன் வந்து பார்க்க முடியாதா அண்ட் ரே ஃபினிக்ஸ் பற்றி ஒரு நியூ பிளான் வந்து WWE வச்சிருக்காங்க. ஒரு சில பெரிய அப்படி தான் பார்க்க போகிறோம். அண்ட் மறக்காம சேனல் புதுசாக வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுமா. இன்றைக்கான கொஸ்டின் என்ன, உங்களுக்கு WWE அண்ட் AEW இதை வச்சு ஒரு கம்பேரிசன் வீடியோ வந்து மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் நீங்கள் எது சொல்லுங்கள், இது ரெண்டில் எது வந்து உங்களோட ஃபேவரட் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் செத் ராலின்ஸ் வர்சஸ் சிஎம் பங்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா டே 1 மெயின் ஈவெண்ட் ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிரும். இது வந்து கன்ஃபார்ம் தான் என்னை பொறுத்தளவுக்கு. ஓகே, அப்படி மேட்ச் வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இதில் யார் வின் பண்ணுவா? ஏன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டை தான் போடுவாங்க. ஏன்னா இந்த மேட்ச் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா. அது மட்டும் இல்லை, இதோட மேட்சோட எண்டிங் எந்த மாதிரி இருக்கும், எந்த சூப்பர் ஸ்டார் வின் பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் அவங்க பிளான் என்ன சொல்லி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், மறக்காம மிஸ் பண்ணாமல் பாருங்க. அண்ட் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இதோட பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த மேட்ச் நடந்துச்சுன்னா அதில் யார் வின் பண்ணணும்னா மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அண்ட் சிஎம் பங்க் ரெண்டு பேரில் யாரோ ஒரு ஆள் தான் அதாவது வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் சிஎம் பங்கை பின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் ரோமனை பின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அதாவது அவர் வந்து ஈரிக்க மட்டும் தான் செய்வார். ஏன்னா இவங்க ரெண்டு ஒன்று சிஎம் பங்க் செத் ராலின்ஸை பின் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய டைம் நடந்திருக்கு. அதனால் இது வந்து அந்தளவுக்கு இருக்காது. அண்ட் ரோமன் செத் ராலின்ஸை பின் பண்ணால் அந்த 10 years பேக் ஷீல்டு வந்து அந்த ஷீல்டோட அந்த ஸ்டோர் லைன் வந்து பாதிக்கப்படும். அண்ட் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த மாதிரி வந்து பண்ண மாட்டாங்க. அண்ட் ரோமன் அண்ட் சிஎம் பங்க் இவங்க ரெண்டுத்துக்குள்ள தான் அந்த பின் ஃபால் வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இப்போதைக்கு இவங்க தான் மேஜராக வந்து ஃபேவராக இருக்காங்க இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் என்ன, நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக்டவுன் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து டிவியில் வந்து பார்க்கலாம். ஆனால் காலையில் வந்து லைவாக வந்து ஓடாது. அண்ட் அடுத்த ஷோவாக தான் ஓட போகுது. அண்ட் லைவ் எப்போடா ஓடும் கேட்டேன்னா உண்மையிலே இது வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் கிட்டத்தட்ட அந்த அடுத்து வரப்போகிற எல்லா ஷோ வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் தான் நடத்த போகிறாங்க. அண்ட் யூரோப்பியன் டூர் மாதிரி WWE வந்து பிளான் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு தான் ஒரு பெரிய பஞ்சாயத்து என்னன்னா, நம்ம எப்பயுமே காலைல 6:30 6:30 எந்திரிச்சு பார்ப்போம். அண்ட் லைவ் வந்து ஓடி இருக்கும். இப்போ அப்படி ஓடாது, லைவ் ஓடாது. அடுத்த ஷோ ஓடும். லைவ் முடிச்சதுக்கப்புறம் ஓடும் பார்த்தீங்களா, விளம்பரம் இந்த மாதிரி போட்டு கசன்ட்டு அந்த மாதிரி ஷோ தான் ஓட போகுது. வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ எப்படா லைவ் நடக்குன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கே ஷாக்கிங்காக இருக்க போது. அண்ட் யூரோப்பியனில் அவங்க நாட்டில் வந்து அந்த டைமிங் வந்து கரெக்டான டைமிங்காக இருக்கும். அந்த 7 8 இந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி இந்தியன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:30 கரெக்டாக. நம்ம இன்னைக்கு நைட்டு 12:30 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் லைவ் வந்து பார்ப்போம். அண்ட் சோனி 10 அப்போ தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. தமிழ் கமெண்ட்ரியாக இருந்துச்சுன்னா காலையில் தான் அதை அப்படியே வந்து டேப் பண்ணி அண்ட் காலையில் தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ தமிழ் கமெண்ட்ரி இல்லையா, அதனால டேரெக்டாக வந்து விட்டு விட்டாங்க. அண்ட் 12:30 வந்து நம்ம வந்து லைவ் பார்க்கலாம். ஆனால் நான் வந்து 6:30 தான் எப்பயும் போல லைவ் போகிறதா இருக்கேன். சாரி, அப்லோட் வீடியோ பண்ணுறதா இருக்கேன். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி தோணும், இல்லை நான் 12 மணிக்கே பண்ணான்னு சொல்லுங்கள், இன்னும் வந்து பார்க்குறேன். மெயின் ஈவென்ட் ஜே உசோ ராயல் ரம்பர் வின் பண்ணி அந்த குந்தரை ஃபேஸ் பண்ணார். இதெல்லாம் ஓகே. இருந்தாலும் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பர் வின்னர் அந்தளவுக்கு வந்து வெளியே தெரில. அண்ட் அடுத்து ராயல் ரம்பர் எப்போ வின் ஆனாரோ, அடுத்து எப்போ குந்தரை ஃபேஸ் பண்ணாரோ, அடுத்தடுத்து ஸ்டோர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே போய்கிட்டு இருக்குன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஒன்று மெயின் ஈவென்ட் ஜே உசோ ஸ்பீர் போடுவார், இல்லை குந்தர் அந்த ஸ்லீப்பர் ஹோல்டர் போடுவார். இந்த மாதிரி தான் நடக்கும். ஆனால் இப்போதைக்கு என்ன சொல்லி வந்திருக்காங்கன்னா, அண்ட் ஜே உசோ வந்து பேசியிருக்காரு, இதை அவருக்கு அந்த சாம்பியன்ஷிப்பை பற்றி எந்த கவலையும் இல்லையுமா, சாம்பியன்ஷிப்பு கூட குந்தர் கூட மேட்ச் பண்ணுறது. அண்ட் இது ஓகே, அது எந்த மேட்சாக இருந்தாலும் சரி, ஓப்பனிங் மேட்சாக இருந்தாலும் சரி, அண்ட் மெயின் ஈவெண்ட்டாக சரி, அதை பற்றி எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. அண்ட் என்னோட குறிக்கோள் எல்லாமே அந்த சாம்பியனை வின் பண்ணணும். இது மட்டும் தான் அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட்டாக இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் ஓப்பனிங் மேட்சாக இருந்தாலும் நான் வந்து மேட்ச் தான் பண்ண போகிறேன். அண்ட் மெயின் ஈவெண்ட் மேட்சாக இருந்தாலும் நான் வந்து மேட்ச் தான் பண்ண போகிறேன். அந்த மாதிரி வந்து இப்போதைக்கு மெயின் ஈவெண்ட் ஜே உசோ வந்து பேசியிருக்காரு. கண்டிப்பாக வந்து மெயின் ஈவெண்ட் கிடைக்காது. அண்ட் மேபி இவரோட ஓப்பனிங் மேட்சாக கூட இருக்கலாம். ஓப்பனிங்கே மெயின் ஈவெண்ட் ஜே உசோட என்ட்ரன்ஸோட ஆரம்பிச்சுன்னா உண்மையிலே அந்த ரெசல்மேனியா வேற லெவலாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மேட்ச் வந்து ஓப்பனிங் மேட்சாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் இந்த ஸ்டோர் லைனை பொறுத்தளவுக்கு இது வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கு. அண்ட் திருப்பி உங்களை வச்சு வேறு எந்த ஸ்டோர் லைனும் பண்ண முடியல WWE-ஆல். அண்ட் ஒரே ஸ்டோர் லைன் அடுத்தடுத்து பண்ணி என்னதான் ஓடிஸை உள்ள விட்டாலும் சேம் அதே ஸ்டோர் லைன் நடக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, மெயின் ஈவெண்ட் ஜே உசோட ஆசையை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும். அண்ட் மெயின் ஈவெண்ட் ஜே உசோ என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் ஒரு பெரிய ஆள் கூட வந்து பார்த்தீங்கன்னா மைக் ஸ்கில் பண்ணணும், மைக்கில் வந்து சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மைக்கில் சண்டை போடணும், அது பேச்சுவார்த்தையில். அது யார் கூடனா த ஃபைனல் பாஸ் கிரேட் ஒன் ராக்கு கூட. அவர் வந்து பார்த்தீங்கன்னா த ஃபைனல் பாஸ் ராக் கூட ஃபியூச்சரில் அண்ட் மைக் ஸ்கில் வந்து சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கு ராக்குக்கு நடக்குது. ஆனால் இந்த டைம் வந்து நடக்குது. மேபி ஃபியூச்சரில் தான். ஒன்னே ஒன்று மட்டும் வந்து கன்ஃபார்மாக சொல்லலாம், மெயின் ஈவெண்ட் ஜே உசோ இந்த ரெசல்மேனியால கண்டிப்பாக வேர்ல்டு சாம்பியன் ஆயிடுவார். அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 2 என்னன்னா, அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட் அண்ட் ஹீல் ஜான்சினா. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் வந்து எழும்பி இருக்கும். அண்ட் ஜான்சினா எந்த மாதிரி என்ட்ரன்ஸில் வர போகிறது, அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ரால. அண்ட் கோடி கூட எந்த மாதிரி பேசுவார். பழைய ஜான்சினா மைக் ஸ்கில்ல வெளுத்து வாங்கிடுவார். அண்ட் இப்போ வரது ஹீல் ஜான்சனோட கெட்டப் எந்த மாதிரி இருக்க போகுது, அவர் வந்தோடனே வந்து அட்டாக்ல தான் இறங்க போகிறாரா, அது என்ன ஒரு நடக்க போகுதுன்னு தெரிய ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, அவர் கூட அந்த ட்ரைவர்ஸ் கார்டு கருவாயம் வந்தாலும் வருவான். இருந்தாலும் கோடி வந்து ஜான்சினாக்கு அந்த டைமில் ரிவெஞ்ச் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல. ஆனால் ட்ரைவர்ஸ் கார்டு கண்டிப்பாக கொடுக்கணும். மியூசிக் வாசிக்கு தெரிஞ்ச அன்னைக்கு அடிச்சு கோடிக்கு வந்து
வந்து காதில் அந்த ட்ரம்மு அதாவது இன்ஜூர் ஆயிருக்கு காரணமே அந்த டிரைவர் ஸ்காட் தான். இப்போ இன்னொன்று என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கோடியோட ஸ்டோரி லைன் எப்போ முடியும்னா, எப்போ அவர் ஃபைனல் பாஸ் கூட மேட்ச் பண்ணுறாரோ அப்போ தான் வந்து இந்த ஸ்டோரி லைன் முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் உங்க எல்லாத்துக்கும் நான் இருக்கும் இந்த ஃபைனல் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர், அதாவது ஒரு பிளேயர் அவர் வந்து செஸ் போர்டு மாதிரி ஃபஸ்ட்டு ரோமன் ரெய்ன்ஸ் வச்சு ப்ளே பண்ண ரெசல்மேனியா 41 அண்ட் அங்கே வந்து தோத்துட்டாங்க. இப்போ ஜான் சீனா வச்சு ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு ரெசல்மேனியா 41 அண்ட் இப்போ தோப்பாங்களா என்னன்னு தெரியல. அண்ட் டைட்டில் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து இந்த ஸ்டோரியில் வந்து முடிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் வந்து கோடி அந்த அளவுக்கு இருக்காம, ஒருவேளை அப்படி முடிச்சாலும் கோடி கூட சம்மர் ஸ்லாமில் கோடி வர்சஸ் ராக்கான மேட்ச் நடந்து ராக் வந்து கோடியை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். அண்ட் அப்படி இல்லை, ராக் கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினாவை போட்டு தள்ளிட்டு அண்ட் அகைன் வந்து கரண்ட் சாம்பியன் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த பிளான் என்னென்னா இந்த ராக் வர்சஸ் கோடிக்கான மேட்ச் தான். இந்த மேட்ச்சில் தான் கடைசி முடிவு வந்து இருக்க போகுது இந்த ஃபைனல் பாஸோட கேரக்டரு. அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராக் வந்து எல்லாத்தையும் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு தான் இருக்கார தவிர அண்ட் ராக் இன்னும் களத்தில் இறங்கல. நம்ம எல்லாம் நினச்சிருந்தோம் ரெசல்மேனியா 41 ராக் வந்து கோடி கூட களத்தில் இறங்கிடுவான்ட்டு. ஆனால் இன்னும் அந்த மாதிரி நடக்கலை. மேபி அடுத்து வந்து ரெசல்மேனியா 42 எதிர்பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 3 என்னன்னா ரே ஃபினிக்ஸ் பற்றி. இப்போதைக்கு ரே ஃபினிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூல கான்ட்ராக்ட் முடிச்சு அவர் வந்து ஏடபிள்யூ அடிச்சு துரத்திட்டாங்க, சாரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணக்கப்புறமா அடுத்த பிளான் என்ன டபிள்யூடபிள்யூக்கு வர போகிறாருன்னு நான் சொல்லிட்டாங்க. எப்படி பென்டாவை எழுத்தாங்களோ அதே மாதிரி அலிசர் பிளக்கேலுக்கு போகிறாங்க. அது போய் ரே ஃபினிக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் மார்ச் 31 நடக்க போகிற மண்டே நைட் ராவில் வந்து வர போகிறான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் வந்தாலும் அடுத்த பிளான் என்னவா இருக்கும், இவருக்கு வந்து இவருக்கும் அண்ட் பென்டாக்கும் ஒரு டீமாக வந்து அதாவது திருப்பி அகைன் லூச்சா ப்ரோஸ் வந்து உள்ளே இருக்க போகிறாங்க. லூச்சா பிரதர்ஸ் வந்து அண்ட் நியூ டேக் டீமாக வந்து உள்ளே இருக்க போகிறாங்க. அண்ட் இவங்க ரெண்டும் டேக் டீமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சாம்பியன்ஷிப்பு இவங்க தகுதியானால தான். ராக் டேக் டீம் சாம்பியனாக இப்போ இருக்கிற வைக்கிங் ரைடர்ஸை அசால்ட்டாக தோக்கடிச்சு இவங்க நியூ சாம்பியன் ஆடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போ லாஸ்ட்டாக இந்த ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் லாஸ்ட்டாக இப்போ நடக்க போகிற ஸ்மாக் டவுன் யூரோப்பியன் டூரில் ஸ்டார்ட் ஆக போகுது. அதோட ஸ்டேஜோட அந்த ப்ரிவியூ தான். அந்த ஸ்டேஜ் வந்து இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க, ஆல்மோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இது வந்து லேட்டஸ்ட்டாக வந்து வெளியான பிக்கு. அண்ட் இன்னொரு அளவு வந்து நீங்கள் வந்து எல்லாரும் மறந்துருப்பீங்க, ஜேடி மெக்டோனா. இந்த ஜேடி மெக்டோனா வந்து பார்த்தீங்கன்னா போனில், அதாவது பேக் போனில் வந்து அடியாகிட்டு அண்ட் இப்போ இவரால் வந்து ரெசல்மேனியா வந்து ப்ளே பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் இவர் இன்ஜூரி வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்காராம். இன்னும் ஒரு சில ரெண்டு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்துடுறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அண்ட் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 4 என்னன்னா அண்ட் சோலோ சிக்வா வாசஸ் ஜாக்கப் ஃபாட்டுக்கான ரெசல்மேனியா 41 நம்ம ஒரு மேட்ச் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இருந்தாலும் இவங்க ரெண்டுத்துக்கான மேட்சோட பிளான் வந்து அதாவது டபிள்யூடபிள்யூ ஸ்டில் பிளான் பண்ணிக்கிட்டு தான் சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் அந்த அளவுக்கு வந்து ஸ்டோரி லைன் ஆரம்பிக்கல. அண்ட் இது போன எலிமினேஷன் சாம்பர் முன்னாடிலாம் அப்படியே இந்த ஸ்டார்ட் ஆகிற மாதிரி போயிட்டு டக்குன்னு வந்து ஆஃப் ஆயிரும். அண்ட் இப்போயுமே அது மாதிரி தான் நடக்குது. ஒருவேளை ஜாக்கப் ஃபாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் வந்து டபிள்யூடபிள்யூ பண்ணலைன்னா அடுத்த பிளான் என்னவா இருக்குன்னா எலைனட்டோட நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் ஜாக்கப் ஃபாட்டோட இருக்கலாம். ரெசல்மேனியால ஜாக்கப் ஃபாட்டு நியூ யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக கூட ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போதே. அண்ட் நடந்தால் நல்லா இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு சோலோசிக்கோட மவுஸ் ஆல்மோஸ்ட் வந்து குறைஞ்சிருச்சு. ஆனால் ஜாக்கப் ஃபாட்டோட மவுஸ் ஆல்மோஸ்ட் ஏறிக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த டைமில் அவர் சாம்பியன்ஷிப் எடுத்தாருன்னா அந்த பிளட் லைன், இப்போ பிளட் லைன்ற வார்த்தையை எடுக்கல, இவங்க ஒரு டீமாக தான் இருக்காங்க தவிர அண்ட் இவர் வந்து சாம்பியன்ஷிப் வின் பண்ணால் ஒருத்தாக தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது லோகன் பால் பற்றி. லோகன் பால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு பேபி ஃபேஸ் கேரக்டராக இருக்காராம். ஆனால் ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ சைடு இவர் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏன்னா இவர் பண்ணுறதெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. டபிள்யூடபிள்யூ அந்த மாதிரி புக்கிங் பண்ணாங்கன்னா வெறுக்க தான் செய்வாங்க. ஆனால் அவரோட கேரக்டர் வந்து பெர்ஃபெக்டாக பண்ணுறாரு. அது ஃபேன் சைடு அந்த அளவுக்கு ரீச் ஆகுது. அதுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ண நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவா. தேங்க் ஃபார் வாட்சிங். வேற சூப்பர் ஸ்டார் விஜய் அப்டேட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.